ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் பாயாசம். இந்த பாயாசம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து வெல்லம் கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். ஒரு கப்பில் வந்து கட்டி வெல்லம் தான் சேர்த்துக்கிட்டேன். அது முழுகிற அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டேன். ஒரு கப் அளவுக்கு வந்து நான் 1/4 கப் அளவு தான் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இது முழுமையாக நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ இது செய்கிறப்ப நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த வெல்லம் எல்லாம் நல்லா வந்து கரைஞ்சி வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது பாகுபாதம் வரணும்னு அவசியப்படாது. இந்த வெல்லம் முழுமையாக கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளை கரைச்சலை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கிட்டு இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து கைப்பிடி அளவு வந்து காஞ்ச திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா பலூன் சைஸ்க்கு உப்பி வரணும். அது வரைக்கும் நீங்கள் நெய்யிலே போட்டு வதக்கி எடுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம அதே கடாயில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு வந்து அவல் தான் சேர்த்துக்கிறேன். நான் கெட்டி அவல் தான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நீங்கள் வந்து ரெட் ரைஸ் அவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அவல் பொறுத்த வரைக்கும். கெட்டியான அவல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழையாது. அதுக்காக தான் நான் வந்து கெட்டி அவல் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா இது கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா வறுக்கிறப்பவே நல்லா பொரிஞ்சு வரும். இந்த அவல் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. பார்க்க சொல்லே தெரியுது அவல் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இது கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவல் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன். திக்கான பால் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். பால் நல்லா வந்து காயட்டும். ரொம்ப காயணும்னு அவசியப்படாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா காஞ்சா போதும். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் வந்து சேர்த்துக்கலாம். பால்லே இந்த அவல் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுக்கணும். இந்த அவல் பார்த்திங்கன்னா இது வந்து ஹையிலிருந்து மீடியம் ஃப்ளேமு இந்த மாதிரி வந்து ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ கிட்டேயே இருந்து செய்யுங்க இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும். இந்த அவல் நல்லா வெந்து வரணும் பாலில். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமு இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் இந்த அவலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சைடில் வந்து பாலாடெல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த அவல் பாயாசத்திலே போடுங்க. இன்னும் ரொம்ப டேஸ்ட் அதிகரித்து கொடுக்கும். அந்த பாலாடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். இப்போ வந்து அவல் வெந்துருச்சா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா மசிச்சு பாருங்கள். இப்போ நல்லா அவல் வந்து வந்துருச்சு. அடுத்து நம்ம வாசத்துக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விடணும். உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவல் பாயாசம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த வெள்ளை கரைசலை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நாம் சூடாக இருக்க சொல்ல இந்த வெள்ளை கரைசல் சேர்த்தோம்னா பால் எல்லாம் திரிஞ்சு வந்துடும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நீங்கள் இந்த வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக.
ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான டிப்பு இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சுட சுட இருக்க சொல்லி இந்த வெள்ளை கரைசல் சேர்த்துறக்கூடாது. நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுட சுட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிடலாம். நல்லா சில்லுன்னு டெசர்ட் அளவுக்கு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதை நீங்கள் ஃப்ரைடே டைமில் வந்து செஞ்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியமாக கூட வச்சு படைக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடியதான் அவல் பாயாசம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.